ட்ரம்ப்புக்கு பேரு தான் பெரிய அறிவாளி. அமெரிக்க வரலாற்றிலே இப்படி ஒரு அதிபர் இருந்ததே இல்லன்னு ஊரு சொல்லணும், உலகம் சொல்லணும்னு பல மாற்றங்கள செய்கிறேன் அப்படிங்கிறது தான் அவரோட ஃபர்ஸ்ட் டெர்ம். ஆனா அதுக்கு அப்படியே ரிவர்ஸ் தான் அவரோட செகண்ட் டெர்ம். நமக்கு தெரிஞ்சு அவரோட சகாக்களே மிரண்டு போய் தான் இருக்காய்ங்க. இந்த மனுஷனோட பாலிசி ஏன்டா இப்படி மாத்திக்கிட்டு திரியிறாரு அப்படின்னு. ஏன் அப்புட்ன்னா, ஃபர்ஸ்ட் டெர்ம பொறுத்தவரையும் அவரோட மிகப்பெரிய எதிரி அப்படிங்கிறது சீனா, ஈரான் தான். அதே மாரி மிகப்பெரிய தீவிரவாத கூடாரமா பார்த்தது அப்படிங்கிறது பாகிஸ்தான் தான். செகண்ட் டெர்ம்ல அவரோட சகாக்கள் எல்லாரும் தீவிரவாதி அப்படின்னு முடிச்சாங்கன்னா, அத பாகிஸ்தான தொட்டு தான் முடிப்பாய்ங்க. இப்ப உள்ள ஆட்கள் பூரா. ஆனா, ட்ரம்போட மனசு அப்படிங்கிறது குரங்கு மனசு. மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாற்றம் அப்படிங்கிறது பல நேரங்கள்ல அதிர்ச்சியாவே இருக்கும். அப்படிதான் பாகிஸ்தான கூப்பிட்டு சோறு ஊட்டுனாரு. சோறு ஊட்டுனதோட விட்டானா அப்படின்னு கேட்டா, இல்ல இல்ல 2 வாரம் கழிச்சு குடிக்கிறதுக்கு ஒரு பார்ட்டி வச்சுற மாரி கூத்தடிச்சு விட்டாரு. அதத்தான் விரிவா பார்க்க போறோம். பலுசிஸ்தான் தான் மிகப்பெரிய ட்ரிகர் பாயிண்ட்டா வரும் அப்படின்னு நம்மலாம் பேசிக்கிட்டு இருந்தோம். உண்மையும் கூட ட்ரிகர் பாயிண்ட்டா தான் இருந்துச்சு. ஆனா அந்த ட்ரிகர் இப்ப வேற வடிவம் பெற்றிருக்கு. ஏன் அப்படின்னா, அமெரிக்கா தீவிரவாத பட்டியல்ல கொண்டு போய் பலுசிஸ்தான் விடுதலை ராணுவத்த வச்சுப்புட்டான். பாவி பயல். போன மாசம் வரையும் பலுசிஸ்தானோட ஆட்கள் அங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாய்ங்க. நேத்து வரையுமே அமெரிக்காவோட உளவுத்துறை பலுசிஸ்தானோட ஒரு இணக்கமான விஷயங்கள்ல தான் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாய்ங்க. ஆனா இன்னைக்கு டம்முன்னு தீவிரவாத பட்டியல்ல வச்சுட்டாய்ங்க. ஆனா இவனுங்கள நம்ப முடியாது. நாளைக்கு காலையில திருப்பி கூட எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த மாற்றம் ஏன்? ஏன் அப்படின்னா, சகாக்களே நீ மனச மாத்திக்கணும். எதம்மா மனசு கோணாம நடந்துக்குவோம். அப்பதான் பதவி தப்போம் அப்படின்னு சொல்லி எல்லா பயலும் இனி பாகிஸ்தானை நோக்கி திருந்தி வாழ வேண்டியதா வரும். ஏன்னா தீவிரவாதின்னு முத்திரை குத்தியாச்சு. ஆனா இந்த மனுஷன் மேற்கொண்டு மேற்கொண்டு அங்கேயே உறவை கொண்டாடுறாரு. எந்த அளவுக்கு அப்படின்னா, இன்னைக்கு பாகிஸ்தானுக்குள்ள மிகப்பெரிய தலைவலி பலுசிஸ்தான் தான். அதை எப்படி அடக்கறதுன்னே தெரியல. ராணுவம் அந்த திசைக்கு போங்கடா அப்படின்னா கூட போக மாட்டேறாங்க. டேய், நான் உங்களுக்கு பலுசிஸ்தானை போய் அடிக்க சொல்லல, அந்த திசையை நோக்கி நில்லுங்கடா அப்படின்னு தான் சொல்றேன்னா, நீ நில்ல அப்படின்ட்டு ஓடி போயிடுறாங்க. அவ்வளவு ஒரு பிரஷர் கிரியேட் ஆன இடத்துல, இப்ப இந்த தடை எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்டின்னா, களத்துக்குள்ள மாற்றம் வருமான்னு கேட்டா, அத 2 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். முதல்ல ஃபினான்சியலா பெரிய அளவு அவர்களால இனி வெளிப்படையான நடமாட்டம் இருக்காது. காரணம் என்ன? அமெரிக்காலயே அவர்களுக்கு சொத்துக்கள் இருக்கு, வருமானங்கள் இருக்கு. அத முடக்கப்படும். அதே மாரி இனி இவர்களுக்கு யாரு உதவி செஞ்சாலும் சரி, அவர்களும் தடை பட்டியலுக்குள்ள வரும். அப்ப என்ன நடக்கும்? இவ்வளவு நாள் வெளிப்படையா தந்த ஆதரவு, வெளிப்படையா அனுப்புன பொருளாதார உதவி, ஆயுத உதவிகள இனிமே ரொம்ப மறைமுகமா 4, 5 கை மாறி உள்ள கொண்டு போ வேண்டியதா வரும். அப்படியே கொண்டே போலன்னு வச்சுக்குவோம். கொண்டே போகாட்டியும் அவனுங்க கைக்கு எங்கிட்டோ ஆயுதங்கள் வந்துரும். காரணம் இன்னைக்கு தான் பலுசிஸ்தான் மேல உலகத்தோட வெளிச்சம் படுது. வெளிச்சமே இல்லாம அவனுங்க கொல்லகளமா போராடிக்கிட்டு இருக்காய்ங்க. அந்த காலகட்டத்துல பாகிஸ்தான் தடுமாறுச்சு. அப்ப பாகிஸ்தான் கிட்ட இப்ப மாரியே அமெரிக்க டாலர்கள், ஆயுதங்கள் எல்லாம் இருந்துச்சு. இப்ப கூடுதலான வெளிச்சம் இருக்கு. இந்த வெளிச்சம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா அவர்கள கரையேத்தி விட்டுரும் அப்படின்னு நினைச்சார்கள். ஆனா நடு ஆத்துல விட்டுப்புடுச்சு. இப்பதான் இந்தியா தன்னோட வலுவான பிராந்திய பிரசன்ஸ காட்டணும். காட்டுனா ஈஸியா நகர்த்தலாம். நம்ம காட்டாட்டி அங்க ஒரு பிரச்சனை வரும். காரணம் என்ன அப்டின்னா, எங்கிட்டோ ஆயுதத்த திரட்டிருவார்கள். ஏன்னா கொள்ள காலம் இதே போராட்டத்துல இருந்தவங்க தானே. அந்த ஆயுதங்கள் அப்படிங்கிறது இந்தியா உதவுதுன்னு பாகிஸ்தான் சொல்லுவான். இவனும் இனிமே ஆமாம்பான். யாரு? அமெரிக்காவும் ஓமா போடுவான். இது இந்தியாவுக்கு ஒரு பிரஷர கிரியேட் பண்ணும். அதே சமயம் ட்ரம்போட திட்டம் அப்படிங்கிறது பலுசிஸ்தான்ல உள்ள கனிம வளத்த புடுங்குறது. இவனுங்கள பூரா தீவிரவாதின்னு சொல்லிடலாம் ஆட்டோமேட்டிக்கா. தீவிரவாதிகள் அப்படின்னு அடிச்சு விரட்டி விட்டு அந்த பகுதியில உள்ள கனிம வளத்த சுருட்டிக்க வேண்டியதுதான். அமெரிக்கா எப்பயுமே மண்ணுக்குள்ள உள்ள அம்புட்டு பொருளுக்கும் ஆசைப்படும். ட்ரம்ப் அத வெளிப்படையாவே ஆசைப்படுவாரு. சிரியால ஏன்பா உங்க ராணுவம் நிக்குது? அட முட்டா பயலே! கச்சா எண்ணெய் இருக்கு, அமெரிக்க ராணுவம் இருக்கு அப்டின்ட்டு போனாரு. இதே சாராம்சத்தோட தான் சொன்னாரு. என்ன அவர் பாஷையில சொன்னாரு. நம்ம பாஷையில பார்த்துட்டோம். அப்பேற்பட்ட ஆளு இப்ப கேட்கவே வேணாம். எல்லா பக்கமும் பேப்பரும் பேனாவும் கொண்டு போயிட்டு, உன்கிட்ட இவ்வளோ இருக்கு. அத எனக்கு குடுத்துருங்கிறது தான் ஒரே வேல. உக்ரைன்ல உள்ள கனிம வளங்களும் அதே விஷயம் தான். இப்ப பலுசிஸ்தான் கனிம வளங்கள் சீனா பக்கம் போக்கூடாது. பலுசிஸ்தான் கையிலயும் இருக்கக்கூடாது. காரணம் இப்ப ஆப்கான்ல ஏகப்பட்ட பேர் அக்ரிமெண்ட் போடுறார்கள். அதெல்லாம் 2வது விஷயம். அதே போல ஒரு தோற்றம் வந்துரவே கூடாது அப்படிங்கிறக்காக பலுசிஸ்தான தடை பட்டியல் ஆட்டோமேட்டிக்கா இப்ப பிரஷர் கிரியேட் ஆகுது. இந்தியாவுக்கு இது மூலியமா பிரஷரு, பாகிஸ்தானுக்கு இதன் மூலியமா
ஒரு ஃப்ரீ கிடைக்கும். காரணம் பலூச்சிஸ்தான் தூக்கி போட்டு மிதிக்கிற வேகம் குறையும்னு எதிர்பார்க்கிறார்கள். குறையுதா இல்லையான்னு களத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனா இப்போதைக்கு பார்த்தா அமெரிக்கா பெரிய அளவுல ஒரு ஹீட்டை ஜெனரேட் பண்ணி வச்சிருக்கு. இப்ப இந்தியாவோட அடுத்தடுத்த ஆட்டங்கள் இந்த ட்ரிகரை அவர்களுக்கு எதிராகவே உருவாக்க முடியும். ஆனா ஆக்கிரமா இல்லையாங்கிறத பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். இப்ப வரையும் டெல்லி இந்த விவகாரத்துல ஒரு சைலண்ட் மோடு தான். காரணம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவை பொறுத்தவரை நம்ம அடிக்கிற மூடு கிடையாது. சரண்டர் ஆகிற மூடும் கிடையாது. இத அமெரிக்கா புரிஞ்சுக்காம விளையாண்டுகிட்டு இருக்கு. நம்ம அடிக்க போறதும் இல்ல, சரண்டர் ஆக போறதும் இல்ல அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அடுத்தடுத்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி விடுவோம். ஆப்ஷன் நம்ம ஓப்பன் பண்ணி விடுற அதே ஸ்ட்ராட்டஜிய கொள்ள பயிலுக எடுத்துட்டு அமெரிக்காவை நோக்கி போவாய்ங்க. அப்ப அமெரிக்கா திண்டாடும், சிரமப்படும். இந்த கேப்ல அமெரிக்க இன்ட்ரெஸ்ட்டுகள் மாறும். ஆனா நம்ம இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இந்த பிராந்தியம் சார்ந்து தான் இருக்கும். அதனால நம்ம நிலையா கவுண்டர் பொசிஷன் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். பலுச்சிஸ்தானை வச்சே பாகிஸ்தானை செய்யக்கூடிய ஏகப்பட்ட பிளான்கள் டெல்லி கிட்ட இருக்கு. நமக்கு தெரிஞ்சு அது கஸ்டமைஸ் ஆக போறதில்ல. அந்தந்த டேட்ல அதை எக்ஸிக்யூட் பண்ணி போய்க்கிட்டே இருப்பார்கள். அமெரிக்கா ஏமாந்து போகுது. எப்படி ஆப்கானிஸ்தான் விவகாரத்துல ஏமாந்து ஏன் தாலிபான்களை அடக்க முடியல? ஓப்பனா சொல்லப்போனா பாகிஸ்தான் ஆதரவு கொடுத்தான், ஜோலி முடிஞ்சு போச்சு. அதே மாதிரிதான் நடக்கும். இன்னும் கொஞ்சம் வெறி பிடிச்சு இந்தியா நடக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த பலுச்சிஸ்தானை தீவிரவாத பட்டியல்ல வச்சது மட்டும் கிடையாது. பாகிஸ்தான் தீவிரவாதத்துக்கு ஏதாவது சிறப்பா செயல்படுதுன்னு வேற சொல்லிவிட்டான். எந்த தீவிரவாதின்னு நமக்கு தெரியல. ஒருவேளை ஆசிம் முனீர் ஒரு தீவிரவாதி, இம்ரான்கான் ஒரு தீவிரவாதி, இம்ரான்கானை தூக்கி உள்ள வச்சு ஆசிம் முனீர் சிறப்பா செயல்பட்டார் அப்படின்னு சொல்ல வராங்களோ? இருக்கலாம் சத்தியமா. காரணம் அவனுங்க தான் தீவிரவாதிங்க நமக்கு தெரிஞ்சு. இவனுங்களுக்குள்ளதான் அடிச்சுக்கிறாங்க. வேற பக்கம் இவனுங்க அடிச்சதே இல்ல. மத்தவன் பூரா சுகமா தானே வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கான். நம்ம ஆட்கள் தானே டிக்கெட்டை கிழிச்சு தந்துகிட்டு இருக்கோம். ஆனா அமெரிக்கா இப்படி செஞ்சதோட விளைவு இன்னமும் நம்ம வேகத்தை காட்டுவோம். அந்த வேகம் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு பேக் ஃபயர் ஆகும். என்னதான் ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஓடிப்புட்டு இப்ப ஆப்கானிஸ்தானை எப்படி கண்ட்ரோல் எடுக்கிறதுன்னு தெரியாம அமெரிக்கா தவிக்குது. அதே முடிவுகள் பலுச்சிஸ்தான் சார்ந்தும் வரும். மிக விரைவில் வருமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை. கொஞ்ச காலம் இந்த படம் இன்டர்னலா ஓடும். விஷயங்கள் கசிய கசிய நம்மளும் இங்க விரிவா பார்ப்போம்.